எல்லாமே படிக்கட்டான் நீதான் ஃபர்ஸ்ட் ரைட் லட்சுமி சேன பட்டார பட்டாச்சாரிய மகாசுவாமிகள் இந்த குகைப்பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். திரளான பக்தர்களும் சுவாமிகளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது அகிம்சை நடைப்பயணத்தினுடைய 8வது நடைப்பயணமாகும். இங்கு நாம் தியாகதுர்கம் சமண குகைப்பள்ளியின் அருகே இருக்கின்றோம். ஸ்வஸ்தி ஸ்ரீ லட்சுமி சேன பட்டார பட்டாச்சாரிய மகாசுவாமிகள் இப்பொழுது இந்த குகைப்பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே சற்று ஓய்வு எடுக்கின்றார்கள். பல இடங்களிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் பட்டணங்களிலிருந்தும் பெருவாரியான மக்கள் இங்கு திரண்டு இந்த அகிம்சை நடைப்பயணத்தினுடைய 8வது நடைப்பயணத்தில் கலந்து கொண்டு இங்கு இந்த சமண குகைப்பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கத்திற்குரிய ஸ்வஸ்தி ஸ்ரீ சுவாமிகளும் மற்ற பக்தர்களும் இங்கே வந்து கொண்டு சுவாமிகளுக்கு ஜெய். ஸ்ரீ லட்சுமி சேன பட்டார பட்டாச்சாரிய சுவாமிகளுக்கு ஜெய். இந்த அகிம்சை நடைப்பயணத்துடைய பெரிய ஆர்வலர் குமார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மனோரமியமான ஒரு காட்சி இங்கே. இது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு சமண குகைப்பள்ளியாகும். வணக்கத்திற்குரிய ஸ்ரீ லட்சுமி சேன பட்டார பட்டாச்சாரிய மகாசுவாமிகளும் பக்த கோடிகளும் இந்த அகிம்சை நடைப்பயணத்திலே கலந்து கொண்டு இப்போது சமண குகைப்பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்தும் திரளாக இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொள்வதற்காக வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். சரிப்பா, கிட்ட போவாத. ஆமா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே பாடல்தான் இப்பொழுது கீழே இசைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிக பொருத்தமான பாடலாகும். அது அற்புதமான ஒரு குகைப்பள்ளி. இது வணக்க தொண்டர் பாஸ்கர் நமது ஜனதர்ம கொடியை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்.
ஓம் ரீம் ஸ்ரீம் கிருஷ்ணாய ஜலம் இல்லை அவங்க தவறாக நினைக்கிறாங்க. ஆமாம், தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க. நம்மாத்துமதரிசனத்தை கண்டு கொள்ளலாம், நம்மாத்துமதரிசனத்தை கண்டு கொள்ளலாம். பாவம் என்ன பாவம் போக்கிவிடலாம், நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம். ஆவலை அடக்கி மன தூய்மை பெறலாம், நம்மாத்துமதரிசனத்தை கண்டு கொள்ளலாம், நம்மாத்துமதரிசனத்தை கண்டு கொள்ளலாம். நாளை என்று சொல்லி சொல்லி நாள் கடப்பதா, நன்மை தரும் சிந்தனையை மாற்றி வைப்பதா, நன்மை தரும் சிந்தனையை மாற்றி வைப்பதா. வேலை வரவில்லை என்று சோம்பி நிற்பதா, வீதராகன்மை மொழிகள் நாம் மறப்பதா, வீதராகன்மை மொழிகள் நாம் மறப்பதா. பாவம் என்ன பாவம் போக்கிவிடலாம், நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம். ஆவலை அடக்கி மன தூய்மை பெறலாம், நம் ஆத்மதரிசனத்தை கண்டு கொள்ளலாம், நம் ஆத்மதரிசனத்தை கண்டு தும்மில்லையே. ஓதி வைத்த நாதன் அவன் சொல்லை நம்பிடு, ஓதி வைத்த நாதன் அவன் சொல்லை நம்பிடு. தற்பெருமை பேசி பேசி நாள் கழிக்கிறோம், தன்னை அறிந்தின் புறவே நாம் மறக்கிறோம், தன்னை அறிந்தின் புறவே நாம் மறக்கிறோம். அற்ப பொருள் மீது நிலை ஆசை வைக்கிறோம், நம்மாயுளையவை மறக்க வீணடிக்கிறோம், நம்மாயுளையவை மறக்க வீணடிக்கிறோம். பாவம் என்ன பாவம் போக்கிவிடலாம், நம் பாவனையை மாற்றி முக்தி பெறலாம். ஆவலை அடக்கி மன தூய்மை பெறலாம், நம் ஆத்மதரிசனத்தை கண்டு கொள்ளலாம், நம் ஆத்மதரிசனத்தை கண்டு கொள்ளலாம். செஞ்சியின் சுற்றியுள்ள இந்த திருக்கோயில்கள், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் போன்ற பகுதியெல்லாம் சமணம் சார்ந்த மலைகள் அதிகமாக இருப்பதனாலே அந்த சமண துறவிகள் முடித்தது போல மதுரையில் ஏதாவது கிடைச்சிருக்கலாம். உடனே அவர் காலத்தை தான் பண்ணியிருக்காரு. 1867 இது மலையம்மன், இந்த மலையில ஒரு அம்மன் புக்குளத்தை சேர்ந்தவங்க. இன்னைக்கு அந்த புக்குளத்தை தான் அவங்க தான் வந்து வணங்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. ஏன்னா அவருடைய சந்ததிகள் வந்து தொடர்ந்து குலதெய்வம் போல அவங்க வணங்குறாங்க புக்குளத்துல.
சரிங்களா? இப்ப தர்மதேவி பாத்தீங்கன்னா இது நான் முன்னாடி சொன்னாங்க பல்லவ காலம் அப்படின்னு. அவருடைய ஆர்னமெண்ட்ஸ், அவருடைய ஸ்டைல், கையமைப்பு எல்லாமே அது பல்லவ காலத்தை காட்டுது அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த பல்லவ காலத்துல நீங்க எடுத்து போய் அந்த பணியால் அப்படியே அந்த வழிபாடு கொஞ்சம் பண்றாங்க, நம்ம அதை தடுக்க முடியும் எப்படியும். ஆனா நாங்க உங்க முறைக்கு அவங்க பண்ண முடியாது இல்லையா? எப்படி இருந்தாலும் அவங்க வழிபடுறாங்களே, அது நான் பாட வேண்டிய விஷயம். எப்போ வந்தாலும் குருக்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமான ஆதரவு. அவர் சொன்னாரு நாங்களே உணவு பண்றோம் அப்படின்னு. அவருக்கு பயங்க அவர் பாட சொல்லும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா அது முழுக்க முழுக்க அது அவங்க பக்கம் போயிடுச்சு. அதுல போயிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் நம்ம ரொம்ப சமண தாய் மேல பூச வேணாம், லைட்டா பார்த்துட்டு அப்படி ஒன்றுனா அப்படியே லைட்டா கொஞ்சம் அப்படியே பண்ணியாச்சு. ஏன்னா அவரும் அவர் புரிஞ்சு அம்மா நீங்க சொல்றாங்க அப்படின்னா வழிபாடு சரி. இப்போ வந்து அவர் ஏற்றாலும் சரி அந்த வகையில மக்களுக்கும் சுற்றி உள்ள பகுதியில் மலையாள தர்மதேவி ரொம்ப அழகாக அவர் தொடர்ந்து குலதெய்வமா பாதிக்கிற அவர்களுக்கும் நீங்க தான் முக்கியம். பாருங்க 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 ஏற முடியாத ஒரு மலையில இருக்கிற அந்த தலங்களை, அந்த சமண கோயிலை பார்க்கணுன்றதான் நம்மளோட அகிம்சை அடிப்படை அடிப்படையான நோக்கம். நீ ஒண்ணே வேணாம், நீ ஒன்னும் பொருளாதார வேணாம், நீ வந்தாலே போறோம். உணவு வசதி எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. அதற்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை இந்த அகிம்சை நடைபெறும் அதற்கு தலைவணங்கி சிறந்த அதற்கு வணக்கத்தை நன்றி தெரிவித்து வருகிறது. அவங்க சொன்னாங்க கீழே உள்ள அந்த அந்த பீடத்தில் தான் படுக்கணுன்றது என்னுடைய தொழிலாளர்களுடைய ஆராய்ச்சி கண்டிப்பா நிச்சயம் இருக்கும். ஏன்னா இது இருந்துட்டு அது இருக்கணும். சமணர்கள் என்கிற நேரியோடு தன்னை மேலே நாயகனாக விளக்கிக் கொடுத்திருக்கிறது. வணக்கத்திற்குரிய சர்வஜனாலய பரிபாலகர் ஸ்வஸ்தி ஸ்ரீ லட்சுமி சேன பட்டாரக பட்டாச்சாரிய மகா சுவாமிகளுடைய திருப்பாதங்களை பணிந்து வணங்கி தன்னுடைய மனதையும் ஆன்மாவையும் ஒரு சேர லயிக்க வைக்கிற இடங்களாக விளங்கிக் கொண்டிருக்கிற
ஆத்மாவை மேல் நோக்கி கொண்டு செல்லுகிற அற்புதமான வழிகளை காட்டுகிற ஸ்தலங்களாக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த மாமலைகளை நோக்கி பிரயாணிக்கிற வணக்கத்திற்குரிய ஓவியர்களே, அகிம்சை நடையினுடைய ஆங்கிலம் இந்தி என்றெல்லாம் இல்லாமல் சமணம் காட்டுகிற நெறி பிறவியிலே மனிதன் தன்னை உயர் நெறிக்கு கொண்டு செல்வதற்கு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நெறியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை சித்தாந்தமாக அடிப்படை விஷயமாக இருந்து கொண்டிருக்கிற மீண்டும் பிறவாத நிலைநோக்கி பயணிக்க வேண்டும், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதார் என்கிற அற்புதமான தத்துவத்தை குறளாசான் நமக்கு காட்டுகிறார். மீண்டும் பிறவாத நிலையை அடைவதே மானிடனாக பிறந்திருப்பவனுடைய நோக்கமாக எடுத்துக்கொண்டு அந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் என்கிற தத்துவத்தை இன்றைக்கு ஆன்ம முன்னேற்றத்தை குறித்து எத்தனையோ ஆன்ம தலைவர்கள் சொன்னாலும் கூட ஆன்மாவை பற்றிய அற்புதமான கருத்துக்களை சொல்லுவதற்காகவே அயல் நாட்டிலே இருந்து அவசரமாக புறப்பட்டு வந்து இந்த அகிம்சை நடையிலே தன்னை இணைத்துக் கொள்வேன் என்று 7 தினங்களுக்கு முன்னாலே என்னிடத்திலே சொல்லி சற்றொப்ப இன்னும் 100 நாட்கள் கழித்து வர வேண்டியவர் போன முறை நீ பேசியதை பார்க்கிற பொழுது எனக்கு உணர்ச்சி கொந்தளிக்கிறது, எப்படியாவது நானும் அடுத்த முறை கலந்து கொள்கிறேன் என்று தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற சமணத்தினுடைய தலையாய கொள்கையாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஆன்மாவை பற்றி பேசுகிற அற்புதமான நாயகர் வணக்கத்திற்குரிய ஐயா BC ஸ்ரீபாலன் ஐயா அவர்களை இங்கே உரையாற்ற வந்து தருமாறு மெத்த பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன்.